ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குராமா. இந்த மாதிரி நைன் டெய்ல்ஸ் பீஸ்ட் ஃபாக்ஸு நாம் ரொம்ப மான்ஸ்டர், இந்த ஊரே அழிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு நம்மளோட ஒரு பாதியை மாற்றின ஒருத்தன் தான் நருட்டோ உசுமாக்கி. அப்படிப்பட்ட குராமாவோட கதையை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஷினோபி வேர்ல்டுக்கே உயிரை தந்த அந்த புனிதமான குராமாவை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எல்லாரும் உள்ளார வாங்க. முன்னொரு காலத்தில் பெரிய சண்டை நடந்துச்சு. அதாவது 1000 பேர்த்தோட சண்டை பண்ணதில்லை, ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடந்த சண்டை தான் அது. அதில் பிள்ளைங்களாக ஜெயிச்சுட்டு அவங்க அம்மாவை சிறைப்பிடிச்சி நிலாவுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அவங்க அம்மா யூஸ் பண்ண அல்டிமேட் வெப்பன் தான் 10 tails. அது ஹாகரமா நிஞ்சா டெக்னிக் வச்சு 9 பாகங்களாக பிரித்தான். அந்த 9 பாகலாம் தான் டெய்ல்டு பீஸ்ட்டு. அதில் 9 tails தான் பவரு, 1 tails தான் வீக்கு. அந்த 9 டெய்ல்ஸையும் அவனுக்குள்ளார வச்சு சொந்த பிள்ளைங்களாட்ட பார்த்துக்கிறான். அதுவும் இல்லாமல் ஹாகராமா கடைசியாக சாவர நிலைமைக்கு போனபோது எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டும் ஒரு இடத்துல, அதில் 9 tails ஒரு பழைய கோவிலில் விட்டு போயிட்டாங்க. காலப்போக்கில் ஹாகராமாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் குராமா பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அந்த ஊர் லேண்ட் ஆஃப் ஃபயரோட நிர்வாகத்துக்கு வந்துச்சு. எப்போ ஜனங்கள் பெருக 9 tails எல்லாத்தையும் அழிச்சிச்சு. அதுனும் அதோட மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் பண்ணுச்சு. அந்த காட்டை காட்டுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி. ஏன்னா குராமா பார்த்தது முதலும் கடைசியுமானது அதோட மாஸ்டர் மட்டும்தான். இப்போது குராமா மனிதர்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காரணம் காட்டை அழிச்சதால மட்டும்தான். எப்போல்லாம் ஷினோபியோட உலகம் வந்துச்சோ அப்போ எல்லாரும் 9 tailஸை பார்த்து பயப்படுறது நிறுத்திட்டாங்க. அதை ஆயுதமாக பயன்படுத்தலான்னு கோல்டன் சில்வர் பிரதர்ஸை அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே 9 tailஸும் அடக்க முடியுமா யாராச்சும்? அந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸையும் முழுங்கிட்டான் 9 tails. ஆனால் அந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் சாவலை. அதோட உறுப்புகளை பிச்சு சாப்பிட்டு 2 வாரமாக உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 9 tails மாதரா பார்த்துட்டான். அவனை ஷெரிங்கானை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஹசிராமா செஞ்சோட ஃபைட் பண்ணுறதுக்கு போயிட்டான். கடைசி ஹசிராமா செஞ்சோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது காலம் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு டைமு. அந்த ஹசிராமாவுக்கும் மாதராவுக்கும் சிலையே வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அதில் ஹசிராமா ஜெயிச்சுட்டு குராமாவை ரிலீஸ் பண்ணும்போது, ஏன் மனுஷங்க இவ்வளோ மோசமாலாம் இருப்பாங்க? அப்படி இருந்தால் கொஞ்சம் இறக்கமும் குராமாவை விட்டு போயிடுச்சு. குராமாவோட மொட்டை ஹேட்ரடும் வெளியில் வந்துடுச்சு. ஹசிராமா செஞ்சு டெய்ல்டு பீஸ்டால் இப்படி வெளியில் விட்டா அவங்க பவரை ஆக்கிரமிக்க எல்லோரும் பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டா ஜிஞ்சுரிக்கின்னு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. எல்லா நேஷனுக்கும் ஒரு டெய்ல்டு பீஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு ஜிஞ்சுரிக்கி ஆக்கி விட்டாங்க. அவனோட சொந்த மனைவியான மீட்டோ உசுமாக்கிய 9 tails ஜிஞ்சுரிக்கே போட்டாங்க. ஏன்னா 9 tails மாதிரி கட்டுக்கடங்காத பவரை உசுமாக்கி கிளானால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் சக்கரம் அதிகமாக இருக்கும். என்னவா பண்ணாலும் வெளியில் வராது. அப்போது குஷினாவோட டெலிவரி டைம் அப்போ சீலை உடச்சிடலான்னு பார்க்குது. அப்போவும் குஷினா உசுமாக்கினால கட்டுப்பிடிச்சிட்டாங்க. அதனால் ஆக்ராமும் இறந்துட்டு குஷினாவோட கடைசி நாள் வரும்போது குராமா காட்டுற ஒரு உசுமாக்கியை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க தான் குஷினா உசுமாக்கி. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி 9 tails கட்டுக்கிறதுக்கு அன்பு மட்டும்தான் உன்னால் முடியும். அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கட்டுக்கடங்காத இதெல்லாம் 9 tails எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி அன்பு இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு 3rd ஒக்கேகே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் சீல் வைக்க சொல்லிட்டாங்க. சீல் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஜிஞ்சுரிக்கு 9 tails ஜிஞ்சுரிக்குன்னு தெரிஞ்சோடனே
க்ளவுட் வில்லேஜ் வந்து குஷினாவை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களோட ரெட் ஹேரை போகிற வழியிலலாம் விட்டுட்டு போனாங்களா. அவங்களோட கிளாஸ்மேட்டான மினாட்டோ நாமிகாஸே அவங்களெல்லாம் அடித்து போட்டு குஷினாவை தூக்கிட்டு போனாங்க. அப்போது மினாட்டோவுக்கு பர்சனலாக குஷினாவை பார்த்துக்கிற பொறுப்பு கிடச்சிச்சு. அப்படியே அவங்களுக்குள்ளார காதல் வந்துச்சு. குஷினா வந்து எப்போ இது 19th செஞ்சுரிக்கு ஆனாலோ அப்போ ஒரு சீலுக்குள்ளாரையே அவளை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த சீலை விட்டு வெளியில் போனால் 19th ஈஸியாக அவளை டேக் அவுட் பண்ணிடும். அந்த டைம் பார்த்து தான் மினாட்டோ வந்து ரஸ்ஸிங்கன்னு ஒரு ஜுட்ஸுவை கற்றுக்கிறான். அந்த டைமில் தான் குஷினா வந்து வெளியில் போயிட்டான். 9tails ஓவர் கம் பண்ணிருச்சு. மினாட்டோ போட்டு பழமா அப்பயும் மினாட்டோ ஒரு சீலை போட்டேன் 9tailsக்கு. அப்போ சொன்னால் ஐ லவ் குஷினா அப்படின்னு ஒரே வார்த்தை தான். குஷினாவோட அடமென்டிவ் செயினை போட்டு 9tails சீல் பண்ணி மினாட்டோ வந்து 9tailsக்கே ஒரு ரஸ்ஸிங்கானை போட்டு ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து லவ் இல்லைன்னா எதுவும் இல்லை. லவ் இருந்தனால தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ தான் 2 பேர்த்துக்கும் லவ் வந்துருச்சு. அப்போது வந்து நாம் முன்னாடி சொன்னோம்ல, அன்பு இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னோம்ல. அதுக்கப்புறம் குராமா எப்படியோ பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. வெளியில் அவளோட ஹேட்ரட் கொண்டு வரலான்னு மினாட்டோ இருக்கும்போது அதெல்லாம் கொண்டு வர முடியும். அப்புறம் குஷினாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த பிறவாச்சு. October 10 குழந்த வந்து பிறக்கிற தேதி. அப்போது சீலை வந்து ரெடியாக வச்சுருக்கணும்னு வச்சாங்க. எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக வச்சுட்டாங்க. அப்போது வந்து எல்லோரும் மினாட்டோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. October 8 மினாட்டோவுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு. அவன் தான் நருட்டோ உசுமாக்கி. அவனை மாதரான அறிவிச்சு ஒபிட்டோ வந்து பிளாக்மெயில் பண்ணி 9tailsை விடுவிச்சிருப்பான். அந்த சேதை ரொம்ப பண்ணி மினாட்டோ தான் அப்போ 4வது ஒக்காகே. அவனோட சொல்லு தான் அங்கே கேட்கும். அங்கே மினாட்டோ போனானா. மினாட்டோ போயிட்டு ஒபிட்டோவுக்கு ஒரு சீலை போட்டு 9tailsை விடுவிச்சான். என்ன 9tails ரொம்ப கோவமாச்சு. எங்கே நம்மளை மறுபடியும் சீல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. குஷினாவுக்கு கம்மியாக தான் சக்கரா இருக்குது. இப்போது அந்த சக்கராவுக்கு ஒரே ஒரு அடமென்டிவ் செயினை போட்டு குஷினாவை இழுத்துக்கிறான். ஏன்னா அதோடு இழுத்துட்டா 9tails செத்துற யாரும் அதோட பவரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மினாட்டோ ஹீப்பர் டெத் சீலை யூஸ் பண்ணி குராமாவோட யாங்குன்னு பிரித்து வந்து இது மினாட்டோவோட வச்சுக்கிட்டு யாங்க பாதி வந்து நருட்டோவோட வைக்கலான்னு போனோம்னு நருட்டோ கொல்ல போகும்போது தடுத்துடுறாங்க. 2 பேரும் தடுத்துக்கிட்டு யாங்கையும் பாதி நருட்டோக்குள்ளார வச்சுட்டாங்க. நருட்டோவுக்கு எங்கேயுமே குஷினாவுக்கு கிடைச்ச மாதிரி பாசம் கிடைக்கல. எல்லாரும் அவங்கள வெறுப்பேற்றி குராமா அப்போ எல்லாமே பார்த்து கொஞ்சமாக ஹேட்ரட் வெளியில் கொண்டு வரலான்னு. நருட்டோ கிட்ட இருக்கிறது ஒரே நல்ல விஷயம், அவன் யாரையுமே கோபமாக பார்க்க மாட்டான். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நினச்சிப்பான். அந்த பவரே அவனுக்கு சாதமாக வச்சுருக்கான். எதிரிக்கிட்ட இருந்தால் அடியே படாது. அதே மாதிரி நருட்டோக்கு ஹேட்ரேட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி சீலை கொஞ்சமாக கிராக் விட்டு வெளியில் வந்துடலான்னு நினச்சிருக்கான். நருட்டோ அப்போது யாரை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் எல்லாத்தோட அன்பை மட்டும் சேகரிக்கலான் இருந்தான். எப்போ சாஸ்கேவை வந்து உரோச்சிமாரு அவ்வளோ பலமாக தாக்குனானோ அப்போ முதல் டைமாக ஹேட்ரடை வந்து வெளியில் வந்துச்சு. அப்போது நருட்டோவோட பவர்கள் கொஞ்சமாக ஆசையை தூண்டி இந்த ருசி காட்டி சீலை பிரேக் பண்ணிடலாம், ஹேட்ரடை முழுசாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ ஜிராயா வந்து திருப்பி லீஃப் வில்லேஜுக்கு வந்தாலும் அப்போ நருட்டோ வந்து கண்டுபிடிச்சி இப்போ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் பாதாள இதில் வந்து தள்ளி விட்டாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நருட்டோ கேட்குறான், உன்னோட பவர் என்கிட்ட கூட நான் அவனே கேட்டுடுறேன். அவன் வந்து பவர் கொடுக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான இது காபுபூட்டாவே சமன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெச்சியோட சண்டை போடும்போது 8 டயக்ராம் 64 பாம்பு யூஸ் பண்ண அவனோட சக்கரை ஆனாலும் நீ பிளாக் பண்ணிடல, என் சக்கரெல்லாம் பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேவைக்கு அதிகமாகவே சக்கராவை கொடுத்துருப்பாங்க 9tailsக்கு. நெச்சி அதை பார்த்து இவனுக்குள்ளே இந்த மாதிரி சக்கராவா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சாஸ்கேவை வந்து
கூட்டிகிட்டு போகும்போது ரைட் சைடில் வந்து கர்வ்ஸ் மார்க்கு இது ஷெரிங்கான் சிடோரி பவராக இருந்தானா சாஸ்கே அப்போ நருட்டோ ஷோல்டரில் காயம்படுத்து என்னோட ஜிஞ்சரிக்கையாக இருந்துக்கிட்டு இந்த பொடி பையன்கோட்டெல்லாம் அதை அடி வாங்குறியா வெக்கமாலே அப்படின்னு குராமா கேட்டுச்சா. குராமாவுக்கு அதிக ஃபார்மாக கொடுத்து அப்போ தான் நருட்டோ வந்து ஒன் டைல்ஸ் ஃபார்மாக வரான். ஒன் டைல்ஸ் ஃபார்மை வந்து சாஸ்கேயை போட்டு பொழன்னு பொழந்து எப்படியோ சாஸ்கே பவராக இருந்ததுனால வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன் டெயில் வந்ததுக்கே இப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா கூட வெளியில் போயிருக்காங்க. அப்போ ஜிராயோட வந்தோடனே ஜிராயா ஒன் டெயில் வந்து ரொம்ப போதும்பா பவரு, இதை வச்சு தோடை வச்சு ஒரு சீல் போட்டிருப்பாங்க இந்த பவருக்கு. எப்போ காரா வந்து வந்தோம் ஜெய்டாரா வந்து தர முடியாது அனுப்ப முடியாதுன்னு சொன்னோடனே அப்போ வந்து கோவம் 2 டைல்ஸ் வெளியில் வந்தது. அப்போது போலன்னு கக்காஷி செஞ்சு வந்து இது சீலை வச்சு நிறுத்திட்டாங்க. எப்போ இது நருட்டு இப்படி இருக்குதோ மூச்சு காற்ற வச்சு நிறைய சக்கராவை விட்டுச்சு. அந்த சக்கரா வந்து அவனோட சொந்த பையனுக்கே அனுப்பிவிட்டது. அதை வந்து நருட்டோவோட உதவியால் லீஃப் வில்லேஜ் மக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எப்போ வந்து அந்த டீம் 7க்கு நல்லா குரூப் லீடராக வேணும்னு சொல்லி கேப்டன் எமோட்டோ வந்து லீடராக போட்டிருந்தாங்க அந்த சீலை வந்து பாதுகாக்கிறதுக்கு. எப்போ வந்து சாஸ்கேவை வந்து திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொன்னானோ அப்போவே பார்த்தோம் அந்த இடத்துல இம்மார்டல் உரோச்சிமாருவை தவிர வேறு யாராச்சும் இருந்தால் கருகி போயிருப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே கல்பாறை மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தான் நருட்டோவுக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி பண்ண. அப்போ தான் கேப்டன் எமோட்டோ இருந்ததுனால உன்னால தான் சாக்குராவுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி எக்காரத்தை கொண்டும் இனிமேல் வந்து இந்த 9 டேஸோட பவரை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவனுக்கு ஸ்டேஜ் மூடு வர வைக்கிறதுக்கு இங்கே ஜிராய்க்கு எப்படி ஸ்டேஜ் மூடு வர வச்சாங்களோ அப்படி போகிறதுக்கு தான் அவன் கூடயே இருக்க விட மாட்டேங்குது 9 டேல்ஸு. அப்புறம் அவனே தனியாக போயிட்டு உக்காந்து ஸ்டேஜ் மூட வர வச்சான். இதெல்லாம் பார்த்தது ஜுஜுபி. இனிமேல் வந்தது தான் கடவுள் அளவுக்கு இருந்த பவரை அவனே நினச்சிருப்பான் அப்படி. ஏன்னா நருட்டோவுக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜே அழிஞ்சது பார்த்தோம். அப்போவும் அவனோட எப்போ பெயின் வந்து ரிசர்வ் ராடை வச்சு ஹினாட்டா கூட்டினாலும் அப்போல்லாம் கோவம் கண்ட்ரோல் ஆகுது மண்ணாகுதுன்னு நருட்டோட 9 டெயில் 6th டெயில் வெளியில் வந்துடுச்சு. கார்டு லெவல் சப்ப கிப்பெல்லாம் பிஞ்சு போச்சு. நருட்டோ அப்போ ஃபாக்ஸ் மாதிரி வெளியில் வந்துட்டான். இந்த ஹேட்டட் போதும் நருட்டோ வந்து சீலை பிரேக் பண்ணிடலாம் நினச்சும் போது மினாட்டோ நாமிகாசே வந்து தடுத்துட்டான். அப்போ உடஞ்ச சீலை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டான். எப்போ டர்ட்டில் ஐலாண்டுக்கு போய் மாஸ்டர் பியோட போயிட்டு நம்மளோட மொத்த ஹேட்ரடையும் அழிச்சிட்டு அவனுக்குள்ளார என்ன பண்ணாலும் ஹேட்ரடே வராது அப்படி பண்ணிட்டாங்க. 9 டெயில்ஸ் சீலை வச்சு 9 டெயில்ஸ் வந்து பவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹினாட்டோட 9 டெயில்ஸ் சீல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 9 டெயில்ஸ்க்கும் நருட்டோவுக்கு அவ்வளோ பேட்டில் நடந்து பாதி சீல் ஓப்பன் பண்ணி பிடிக்க போகும்போது 9 டெயில்ஸ் அதை சாதகமாக வச்சு அதை இப்படி பண்ணதுனால நருட்டோட அம்மாவோட ரிசீவர் செயினை வச்சு இழுத்து நருட்டோட மொத்தம் 9 டெயில்ஸ் பவரையும் எடுத்து நான் என்னோட ஹேட்ரட் அழிச்சிட்டேன் உன்னோட ஹேட்ரட் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உன்னை மாதிரி பசங்களோட கனிவான பேச்செல்லாம் எங்களை மாதிரி டெய்ல்டு பீஸ்ட்டுக்கிட்டலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன். எப்போ வந்து நருட்டோ பேசியே சன்கோக்குவோட மனசை மாற்றிட்டான். மனசை மாற்றி அவனோட குராமா கண்ணுக்கு அவனோட ஹாகராமா மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. குராமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மாறிக்கிட்டே வரான். அந்த நருட்டோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வச்சுக்கிட்டே வரான். நருட்டோவுக்கு பிடிக்கிறதுனால மட்டும்தான் நருட்டோவுக்கு செய்ய முடியலனாலும் செய்யறான். ஏன்னா என் மனுஷன் மேலே போய் பாசம் வைக்கிறதா அப்படின்னு சொல்லி. எப்போ நெச்சியோட இதெல்லாம் வந்துச்சோ அப்போ வந்து ஏன் மனுஷன் மேலே போயிட்டு பாசம் வைக்கிறதா அப்படின்னு சொல்லி மனுஷன் மேலே போய் பாசம் வச்சு நம்மளை ஏமாத்துறதா அப்படின்னு சொல்லி எப்போ வந்து சன்கோக்கோட செயின் இழுத்தானோ அப்போ வந்து குராமா பேசுகிற பேச்சு அவனோட பாராட்டுற மாதிரி. ஆனால் அவனுக்கு முன்னாடி அதை காட்டவே இல்லை.
எப்போ வந்து எல்லா டெய்ல்டு பிஸ்ட்டும் வெளியில் வரும்போது நருட்டோ கிட்ட கேட்டால் என்னோட பவர் வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட் பாம்பை புட்டு எடுத்து நருட்டோ சீலை ஓப்பன் பண்ணி கேட்டை திறந்து வெளியில் வந்து எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டையும் ஒரே கையால் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டான் நருட்டோ. இப்படி ஒரு பவர் லீஃப் வில்லேஜே துவம்சம்னு நினச்ச நைன் டெயில்ஸையே லீஃப் வில்லேஜை காப்பாற்ற நினைக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. நருட்டோவுக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லி எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டுக்கிட்டும் டிஸ்ட் பாம் பண்ணி அவங்களோட பவரை எடுத்துக்கினேன். குராமாவுக்கு நருட்டோவை ஹாகராமா மாதிரியே பார்க்குறாங்க. ஒபிட்டோ பார்த்து நருட்டோ வந்து மட்டம் தட்டுறான். நீ எல்லாம் இப்படி வேஸ்ட்டு, நீ எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்னு வந்து ஒபிட்டோ வந்து மட்டம் தட்டுறான். அப்போ வந்து நருட்டோ நைன்டீஸ் வந்து நான் வந்து என்னை இப்போ டெஸ்ட் பண்ண நான் பேசணும் அப்படின்னு சொல்லி, தம்பி இந்த வேலையெல்லாம் இந்த பையன்கிட்ட நடக்காது, இவன் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கான், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால தான். அப்புறம் வந்து பேசுனது அதெல்லாம் செமையாக இருக்குங்க அவங்க பேசுனது. அப்போது நருட்டோ வந்து பீச் போட்டு அவங்க சக்கரை எல்லாத்துக்கும் கொடுத்தான். அதில் குராமா வந்து நருட்டோ என்னென்ன கஷ்டப்பட்டான் அப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறான். அப்போ தான் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் நருட்டோ இப்படிலாம் கஷ்டப்பட்டானா. என்னோட பையன்களை ஏதோ இருக்குது, என்னோட பாதி வந்து ஸ்வீட்டாக பேசி மயக்கிட்டான், என்னன்னே தெரில. அப்போ மினாட்டோவும் டிஸ்ட் பாம்பை போட்டு தன்னோட டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் அந்த ரெண்டுமே சந்திச்சு டிஸ்ட் பாம்பு, அதுங்களும் டிஸ்ட் பாம்பு போட்டு சரித்தனமாக பவரை போட்டு ஒன்று இதில் தெரியும், ஒன்று வந்து நல்லது ஒன்று கெட்டதை வந்து இங்கனும் நல்லதை வந்து யாங்கனும் சொல்லுவாங்க. அதில் வந்து இங் பாதி நல்லதாகவும் இங் பாதி கெட்டதாகவும் யாங் வந்து நல்லதாகவும். நருட்டோக்குள்ளே இருக்க யாங்கே இவ்வளோ ரூட்லெஸ்ஸாக இருந்தால் மினாட்டோக்குள்ளே இருக்கிற இங் எவ்வளோ ரூட்லெஸ்ஸாக இருக்கும். அதுவே மினாட்டோ வந்து சாஃப்டாக பேசி மைக்கிட்டானே எப்படி இருக்கும். டெய்ல்டு பீஸ்ட் மூடுக்கு போயிட்டு அவங்ககிட்ட வந்து வெறும் ஸ்டேஜ் மூடு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குராமா வந்து ஸ்டேஜ் மூடை யூஸ் பண்ண சொல்லி கம்பைன் பண்ண சொல்லிச்சா டெய்ல்டு பீஸ்ட் மூடும் ஸ்டேஜ் மூடும். அப்போ கம்பைன் பண்ணிவிட்டு எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டுக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மாதராவை போட்டு துவச்சி அவர் இணங்கான வச்சு ஒபிட்டோக்குள்ளார இருக்கிற ஸ்டாச்சு வந்து வெளியில் எடுத்து அதுக்குள்ளார எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டையும் உள்ளார இருக்கும் போது நருட்டோட உயிரே போச்சு, வேணா உள்ளார போயிடுச்சுல. அப்புறம் வந்து குராமா வந்து காரா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கும். இதோ என்ன நருட்டோ வந்து மினாட்டோ கிட்ட கொண்டு போய் இங்கே வந்து உள்ளார செலுத்தினேன். ஏன்னா குராமா வந்து எவ்வளோ ரூட்லெஸ்ஸாக இருக்குது, காரா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கும் போது அவன் எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருப்பான். அதே மாதிரி காரா வந்து மினாட்டோ கிட்ட கொண்டு வந்து அவனோட இங் பாதியை வந்து உள்ளார வந்து செலுத்தும் போது வந்து பிளாக் ஜூஸு வந்து எல்லாமே உறிஞ்சிட்டான். அப்புறம் ஒபிட்டோவோட ஹெல்ப்பை வச்சு மட்டும்தான் அவன் யாங் பாதி இங்கே வந்து உள்ளார வந்து அமுச்சு விட்டாங்க. அப்புறம் வந்து பவரை போட்டு காகியாவெல்லாம் தம்சம் பண்ணி எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டும் வெளியில் கொண்டு வந்து அவன் டெய்ல்டு பீஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு சொன்னேன், குராமா உன்னைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு சண்டை போட்டு இருந்தாங்களா. குட்டி சண்டை. அதை பார்த்து எதுக்குடா இப்படி கத்துற, காதெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சன்கோக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்கும். அப்போது வந்து ஹாகராமா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யார் இப்போ சீலா இருக்க தேவையில்ல அப்படின்னு வெளியிலே சுகணும். நானும் 9 days மட்டும் சீலா நருட்டோவும் பி கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாஸ்கே வந்து எல்லாத்தோட டெய்ல்டு பீஸ்டோட பவர் யூஸ் பண்ணி அதில் இங்கே வந்து டிஸ்ட் பாம்பை போட்டு டெஸ்ட் பாம்பு போடும் போது தான் தெரிஞ்சிச்சு நருட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ டெய்ல்டு பீஸ்ட்டுக்கிட்ட பேசி இது பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு இன்னும் வந்து எமோஷ்னல் ஆயிடுச்சு. அது எப்போ வந்து சாஸ்கே வந்து அடி போட்டு தம்சம் பண்ணி அது அப்புறம் 2 பேரும் வந்து ஃபுல் குராமாவும் நருட்டோக்குள்ளார நருட்டோவை வந்து மீடியேட்டராக மாற்றிட்டாங்க. எப்போ வந்து நருட்டோ வந்து சீலா இருந்தாலும் இப்போ வந்து வெளியிலேருந்து சண்டை போடுறாங்க. ஏதாச்சும் ஒரு டெய்ல்டு பீஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சோ இறங்கி சம்பவம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலாவே நிலாவே 2ஆக பிளந்து இப்போல்லாம் பெரிய பெரிய சம்பவங்களெல்லாம் பண்ணிட்டாங்க. சுசானாவோட மிங்கலாகி
சாஸ்கே எப்போ கவாக்கி வந்தானோ, கவாக்கி வந்து சொந்த பிள்ளையாட்ட உள்ளார நினச்சாங்களா நருட்டோ. எப்போ தூங்கும் போதோ குராமா தான் கவாக்கியை வந்து, ஏன்னா முன்னால் ஒக்காகேல நருட்டோ. இப்போ வந்து அவனுக்கு ஒக்காகே குடும்பம் வந்துச்சுன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானோ, அவ்வளோ அதை நினச்சிப்பாரு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி, எப்போ கவாக்கி வந்து நருட்டோக்கோசரம் உயிரே தரப்போனானோ அதுக்கு காரணம் குராமாவும் தான். எப்போ வந்து குராமாவும் எப்போ வந்து உச்சுசுக்கி அந்த கிளான்லேருந்து ஒருத்தன் வந்தான், அவனோட சண்டை போட்டு நருட்டோ வந்து சாவர நிலைமைக்கே போயிட்டான். அப்போ வந்து குராமாவோட கடைசி ஆயுதம், அதாவது பேரியர் மோடு, அந்த மூடுக்கு வந்துச்சுனாலே எப்போ டைல்டு பீஸ்டே காற்றோட காற்றா கரைஞ்சிரும் இந்த மூடை வந்து வந்தோடனே. அப்புறம் வந்து இது முடிஞ்சிட்டோடனே கடைசியாக வந்து குராமா வந்து ஒரு டிஷ்டு பொம்மை போட்டு காற்றோட காற்றா கரைஞ்சி போயிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.